வாழ்க்கைய நம்ம வாழ்றதுக்கு நிச்சயமாக நமக்கு பொருள் தேவைதான், பணம் தேவைதான். ஆனா அந்த பணத்தை மிதமிஞ்சி சேர்த்து வைக்கணும்னு சொல்லி நீங்க ஓடிக்கிட்டே இருக்கீங்க. அப்படி ஓடும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களிடம் மிதமிஞ்சிய பணம் இருக்கும். ஆனால் நீங்க மிஸ் பண்ண மகிழ்ச்சியும், சந்தோஷமும், சின்ன சின்ன நிகழ்வுகளில் உங்களை சார்ந்தவர்கள் உங்களின் இருப்பு இல்லாமல் பட்ட கஷ்டமும் பின்னால உங்க மனச போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கும். அதனால பணம் முக்கியம். ஏன்னா இன்னைக்கு நான் பணத்தை என்னைக்கும் நம்ம குறைச்சு பேசக்கூடாது. பணத்தாலதான் இன்னைக்கு எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கும் சூழல் ஏற்பட்டு இருக்கு. அதற்கு காரணமும் பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து மனிதத்தை மறந்து போய் நல்ல குணங்கள் உள்ள மனிதர்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளக்கூடிய இந்த மனிதாபிமானமற்ற மனித சமுதாயம் தான் அப்படிங்கிறதையும் மறுக்க முடியாது. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா பணத்தை நம்ம சேர்த்து வைக்கணும், இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு இக்கட்டான சூழல்ல கூட பணம் இருந்தாதான் அது எளிதாக கடக்க கூட முடியுது. அதனால பணம் தேவைதான். ஆனா அது வெறி பிடிச்ச மாதிரி பணம் சம்பாதிக்கணும், பணத்தை சேர்த்து வைக்கணும்னு சொல்லி அதுலயே ஓடிக்கிட்டே இருந்து பணத்துக்காக தவறான பாதைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய அவலம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அதனால சம்பாதிங்க, உங்களோட தேவைகளுக்கு சம்பாதிங்க, பிறருக்கு கொடுக்கறதுக்காக சம்பாதிங்க, அதுல நிறைவடைங்க, நிம்மதியா இருங்க. இதை கூட தான் அவ்வை அன்றே அழகா சொன்னாங்க. பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகட்ட மானிடரை கேளுங்கள், கூடு விட்டுங்கு ஆவிதான் போயின பின் யாரோ அனுபவிப்பார் பாவிதால் அந்த பழம்னு சொல்லி சொன்னாங்க. அதனால ஒன்ஸ் நீங்க இறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க கஷ்டப்பட்டு ஓடி அடுத்தவங்க வயிற்றுலாம் அடிச்சு இல்லாத ஃப்ராடுத்தனமெல்லாம் பண்ணி சேர்த்து வச்ச காசு எங்க இருக்கு, யாருகிட்ட இருக்கு, எப்படி இருக்குன்னு ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாது. அதனால பணத்தை சம்பாதிங்க, சந்தோஷமா செலவு பண்ணுங்க, சேர்த்து வைங்க, இல்லாதவர்களுக்கும் உதவி செய்யுங்க.